மக்களே, நான்லாம் என்னோட பாஸ்போர்ட் எடுத்ததே ஃபர்ஸ்ட் என்னோட 25 வயசுல தான். நீங்க உங்களோட எத்தனை வயசுல எடுத்தீங்கன்னு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா நம்ம ஒரு பறவையா பொறந்திருந்தா கூட, நமக்கு பாஸ்போர்ட் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக, ஒட்டுமொத்த கவர்மெண்ட்டுமே இறங்கி வேலை பார்த்துருக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்குறீங்களா? யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இவங்க பருந்துகளுக்கு பாஸ்போர்ட் குடுத்துருக்காங்க. எஸ், பருந்துகள் அப்படின்றத அந்த நாடு வெறும் பறவையா மட்டும் பார்க்கறது கிடையாது. அந்த நாட்டோட வீரம், அந்த நாட்டோட கௌரவமா பார்க்கறாங்க. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அரபிக் பாலைவனத்துல வாழ்ந்த ஒரு பழங்குடியினர் அவங்களோட உணவுக்காக வேட்டையாடுறதுக்கு இந்த பருந்துகளை தான் பெரிய அளவுல நம்பி இருந்திருக்காங்க. ஸோ அதை போற்றக்கூடிய வகையில, அதை இன்னைக்கு அளவுக்கும் அதுக்கு நன்றி செலுத்துற வகையில, அதை கொண்டாடுற வகையில இவங்க பருந்துகளுக்கு பாஸ்போர்ட் கொடுத்துருக்காங்க. இனி பார்க்கறது அப்படின்றது இந்த பாஸ்போர்ட்ல இருக்கிறது வெறும் டிசைன் மட்டும் கிடையாது. சட்டப்பூர்வமா சர்வதேச குடியுரிமை அமைப்பால இது அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. சட்டப்பூர்வமா ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு டிராவல் பண்ண முடியும். இந்த பாஸ்போர்ட்ல இந்த பருந்துகளோட வயசு, இனம், அதை யார் பாதுகாக்கிறாங்க, அவங்களோட டீடைல்ஸ் என்ன, இது எல்லாமே இருக்கும். இது மூலமா பறவை கடத்தலை தடுக்க முடியும், அதோட ஆரோக்கியத்தை பாதுகாக்க முடியும். ஃபர்ஸ்ட் இதை ஏன் டிராவல் பண்ண போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக. அதாவது பல நாடுகள்ல வேட்டையாடுற போட்டி அப்படின்றது இந்த பாகிஸ்தான், மொராக்கோ மாதிரி நாடுகள்ல நடக்கும். அங்க இந்த பருந்துகளை அழைச்சிட்டு போயிட்டு கலந்துக்க வைப்பாங்க. பயணிகள் உட்காரக்கூடிய இடத்துலயே விமானத்துல இந்த பருந்துகளுக்கு அனுமதி உண்டு. இந்த பருந்துகள் பயணிக்கும் போது அமைதியா இருக்கணும் அப்படின்றதுக்காக அதோட கண்களை கட்டி அழைச்சிட்டு போவாங்க. அது மட்டும் இல்லை, எத்திஹாட், கத்தார் ஏர்வேஸ் இவங்க எல்லாமே பருந்துகளை விமான கேபின்குள்ளேயே அனுமதிக்கிறாங்க. இந்த பருந்துகளுக்கு பாஸ்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் படித்த உடனே எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கைண்ட்லி ஃபாலோ மை பேஜ்.